சற்று முன் திமுகவில் இணைந்த அதிமுக முக்கிய புள்ளியான செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது வேதாரண்யத்தில் முன்னாள் ராணுவ வீரர்கள் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த வகையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு பத்திரிகையாளர்கள் கேள்வி ஒன்றிற்கு பதிலளிக்கும் போது ஒவ்வொரு இந்தியனும் பாரத பிரதமருக்கு நன்றி சொல்லணும், மத்திய அமைச்சர்களுக்கு நன்றி சொல்லணும், வயதான அமைச்சர்களான ராஜ்நாத் சிங், அமித்ஷா இவர்களுடைய பணி அற்புதமான பணி. இந்த அமைச்சர்கள் கண்விழித்து ராணுவ வீரர்களை உன்னிப்பாக கண்காணித்துள்ளனர். ஆகவே இந்த பாரத பிரதமரை நினைத்து பெருமைப்பட வேண்டும். இதை விட்டுவிட்டு இன்னைக்கு ராணுவ வீரர்கள் என்ன எல்லையில் போய் சண்டையா போட்டாங்க, இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை மேம்படுத்தி இந்த கருவிகளை வாங்கி கொடுத்தது மத்திய அரசு என பேசினார். மேலும் செல்லூர் ராஜுவின் இந்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் அவர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் இது குறித்து பதிவு ஒன்றை வெளியிட்டார். அதில் செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் ராணுவ வீரர்களை மதிக்காமல் பேசியதாக வெளியாகும் செய்திகள் தவறானது. மேலும் ராணுவ வீரர்கள் நாட்டுக்காக இரவு பகல் பார்க்காமல் பாடுபட்டு வருகின்றனர். இவர்களது சேவையை எங்களது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டியுள்ளார். எங்கள் குடும்பமே முன்னாள் ராணுவ வீரர்களை கொண்டுள்ளது. எனவே நான் ராணுவ வீரர்களை இன்று நேற்று நாளை என எப்போது மதிக்கிறேன் என தெரிவித்தார் செல்லூர் ராஜு. அதேபோல் முன்னாள் அமைச்சரின் பேச்சானது முன்னாள் ராணுவ வீரர்களை புண்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது என கூறி நாகை மாவட்டம் வேதாரண்யம் பேருந்து நிலையம் எதிரே முன்னாள் ராணுவ கேப்டன் தமிழரசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவ படை வீரர்கள் தங்களது எதிர்ப்பை செல்லூர் ராஜுக்கு தெரிவிக்கும் விதமாக செல்லூர் ராஜு உடனடியாக ராணுவவிடம் மன்னிப்பு கேட்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதில் 50க்கும் மேற்பட்ட முன்னாள் ராணுவத்தினர் பங்கேற்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த ஒரு சம்பவத்தால் எடப்பாடி கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் அதிமுகவிற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் ராணுவ வீரர்களை சீண்டியதால் செல்லூர் ராஜுவை எடப்பாடி அவர்கள் கண்டித்ததாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. மேலும் இந்த செயல் மட்டுமில்லாமல் பல பேட்டிகளில் செல்லூர் ராஜு தேவையில்லாமல் உளறி வருவதால் எடப்பாடி கோபமடைந்ததாக தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவிலிருந்து பல முக்கிய புள்ளிகள் செல்லூர் ராஜு மீது புகார் கூறி வந்ததால் கடும் அதிர்ச்சியடைந்த எடப்பாடி செல்லூர் ராஜுவை அதிமுகவிலிருந்து நீக்கிவிடலாம் என்ற முடிவில் இருந்துள்ளார். இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட செல்லூர் ராஜு இந்த அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் திமுகவில் அவர் இணைய உள்ளதாகவும் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.